ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். இன்னைக்கு ராசி பலம் பார்க்கறதுக்கு முன்னாடி பாருங்க, நிறைய பேர் ஒரே ராசியில பிறந்திருப்பாங்க, ஒரே டேட்ல பிறந்திருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. எதுக்குன்னா, நீங்க பிறந்திருக்கிற டேட்டு டைம் தப்பா இருக்கலாம். அப்போ நாம கை ரேகையை வச்சு ரெண்டுமே மேட்ச் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு கஜகேசரி யோகம் இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் மாளவி யோகம் இருக்கலாம், பத்ர யோகம் இருக்கலாம். அது கையில ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா, உங்க டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் ஆயிருக்கலாம், உங்க பர்த் டைம் மிஸ்டேக் ஆயிருக்கலாம். ஆனா கை ரேகை மிஸ்டேக் ஆகுது. அது பாக்குறதுக்கு நாடி ஜோதிடம் இருக்கு, வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி இருக்கு, இந்தியன் பாமிஸ்ட்ரி இருக்கு, சைனீஸ் பாமிஸ்ட்ரி இருக்கு. எல்லாமே என்கிட்ட ஒரு மோர் தென் 10,000 ஹேண்ட்ஸ் போட்டோஸ் இருக்கு. ஸோ நான் இந்த ஜாதகம் கைரேகை ரெண்டுமே நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. அப்போ இப்போ கஜகேசி யோகம் இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆனா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஜாப் எப்ப கிடைக்கும், கல்யாணம் எப்ப நடக்கும்னு ஒரு கேள்வி இருந்தா, அது இங்க சுக்கிர ரேகை அந்த ஏஜ்ல டச் ஆயிருந்தா, அதே டைமுக்கு சரியா அவருக்கு ராசியில கூட சுக்கிரன் குரு கிரகம் கரெக்டா அந்த டிரான்சிட்ல வந்துட்டா கண்டிப்பா அவருக்கு கல்யாணம் நடக்கும். அதனால கை ரேகை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். மேட்ச் மேக்கிங் கூட இப்ப மேரேஜ் மேட்ச் பார்க்கும்போது கூட நான் கை ரேகைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ரெண்டு பேரோட கை பார்த்து, இங்க இருக்க லைன்ஸ் பார்த்து அவரோட சைக்காலஜி, அவரோட தாட்ஸ் எப்படி, அவரோட கரியர் பத்தி எல்லாமே நான் சொல்ல முடியும். அதுக்காக இந்த மாதிரி கன்சல்டேஷன் எடுத்துக்கிறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க இந்த கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா கண்டிப்பா நான் எல்லாமே பார்த்து டீட்டெயில சொல்றேன். கும்ப ராசி 2026 மே 18ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த கும்ப ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நாம பார்க்கலாம். ராசியில இருக்கிற கிரகங்களை நாம பார்த்தா, ராசியில இருக்கிற ராகு, 7வது வீட்டுல இருக்கிற கேது, இது திருமண வாழ்க்கைக்கு ரொம்ப டென்ஷன் கொடுக்குற ஒரு பிளானெட். ஜாகிரதையா இருங்க. ரெண்டாவது ராகு அன்யூசுவல் தாட்ஸ், ஆங்ஸைட்டி, ஓவர் திங்க் கொடுக்குற ஒரு பிளானெட். ரொம்ப ஜாகிரதை இருக்கணும் நீங்க. 3வது வீட்டுல இருக்கிற செவ்வாய்னாலே கண்டிப்பா உங்களோட கூட பிறந்திருக்கிற சின்னவருக்கு, எஸ்பெஷலி யங்கர் பிரதர்ஸ்க்கு, தம்பிங்களுக்கு ரொம்ப நல்லது. அவருக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த டைம் பீரியட்ல. 2வது வீட்டுல இருக்கிற சனினாலே கண்டிப்பா பைனான்சியல் லாஸ் ஆகும். சில பேர் பாருங்க, எனக்கு ஷேர் மார்க்கெட் தெரியும் சார், நான் அது பண்றேன் இது பண்றேன்ட்டு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு விஷயத்துக்கு பணத்தை எடுத்து போயிட்டு வேஸ்ட் பண்ணுவாங்க, லாஸ் ஆயிடும். இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஜாகிரதையா இருங்க. என்னன்னா, இது லாஸ் கொடுக்குற ஒரு டைம் பீரியட் கும்பராசில பிறந்தவருக்கு. பஞ்சம பாவத்தில் இருக்கிற சுக்கிரன், அதுக்கப்புறம் குரு கிரகத்தை நாம பார்த்தா, இவருக்கு திருமண வாழ்க்கையும் இருக்கு, சந்தான யோகம் கூட இருக்கு. இப்ப பாருங்க, சந்தான யோகத்தை நாம பார்க்கும்போது ஜாதகத்துல இருக்கிற நிறைய அது க்ஷேத்திரஸ்புடம் பீஜஸ்புடம் கால்குலேஷன் பண்ணிதான் ஆகணும். அது நிறைய அஸ்ட்ராலஜிஸ்க்கு அது வராது. சும்மா அப்படியே சொல்லுவாங்க. சப்தாம்பிய சார்ட் கூட பார்க்காம சொல்லுவாங்க. அது எப்படி என்னட்டு எனக்கு தெரியாது. அப்படி பார்த்துதான் சொல்லணும். ஆனா இப்போ இந்த டைம் பீரியட்ல நிறைய பேர் எனக்கு கூப்பிடுவாங்க, சார் ஐவிஎஃப் போறோம் சார், அது சக்சஸ் இருக்குமான்னுட்டு. அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிறவருக்கு இது ரொம்ப நல்லது. சதுர்த்த பாவத்தில் இருக்கிற சூரியனாலே உங்களோட அப்பா அம்மாவோட திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். ஆனா ப்ராப்பர்ட்டி நீங்க கண்டிப்பா வாங்குவீங்க. திருமணம் கண்டிப்பா டிலே ஆயிடும். திருமண வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வரும். பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல கூட உங்களுக்கு பிரச்சனை வரலாம். 7வது வீடு பதவி, ஒரு பொசிஷன் கிடைக்கிற பிள்ளை, அது கூட நீங்க பிரச்சனையில இருக்கிற சான்ஸ் அதிகமா இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் கும்பராசில பிறந்தவர்.